நல்ல தேவனே, இந்த அருமையான இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இந்த நாளில் ஆவியானவரே உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நாங்கள் அல்ல ஆண்டவரே, ஆண்டவரே எங்களையும் நீங்கள் நினைத்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கும் நீங்கள் எத்தனை வாய்ப்புகளை கொடுத்து எங்களை வாழ வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரை நாங்கள் தியானிக்கிற காரியங்கள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல சுவாமி. ஆமீன் ஆமீன். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அதிகமாய் விருத்தி அடைந்தார் போது ஒரு வளர்ச்சியான நிலையை குறிக்கிறது. நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம என்ன செய்வோம்? இந்த வார்த்தையை தான் சொல்லி ஜெபிப்போம். ஏன்னா இந்த வார்த்தை தான் ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்து எப்படி வளர்ந்தார் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் நம்ம இப்போ தான் ஒரு கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை முடித்து நம்ம அந்த மாதத்தை கடந்து வந்திருக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு. பல நாடுகளில் இந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனை சிறப்பாக கொண்டாடினதை நம்ம என்ன செய்கிறோம்? யூடியூப்பில் பார்க்குறோம், டிவியில் பார்க்குறோம். அப்போ இந்த நாள் ஒரு ஆர்ப்பரிப்பின் நாளாக இருந்துச்சு. கோயிலுக்கு வரவங்க வராதவங்க எல்லாருமே எங்கே வந்துடுவாங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து விழுந்துருவாங்க. இன்றைக்கி என்னங்க சர்ச்சுக்கு போகிறீங்க? இன்றைக்கி கிறிஸ்மஸ்ங்க, அதுக்காக போகிறோம். கிறிஸ்மஸ்னால் என்னங்க? இயேசு கிறிஸ்து பிறந்தாருங்க, அதை கொண்டாடுறதுக்கு போகிறாங்க. வருஷத்தில் ஒரு நாளாவது போகணும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சிலருடைய வார்த்தையை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கோம். அப்போ இந்த கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது இயேசு பிறந்த பிற்பாடு கிபி அப்படின்ட்டு சரித்திரத்தையே இரண்டாக பிளந்த ஒரு காரியம்தான் இந்த இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த பிறப்பாக இருக்குது. ஆனால் இங்கே வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பிறப்பை உடைய ஆண்டவர் உலக நாடுகளையே உலுக்கி ஞானிகள்லாம் எங்கிருந்தோ வந்து ஆண்டவரை தரிசிக்க வந்தாங்க. அது ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பரிப்பின் நாளாக இருந்துச்சு. அது மாத்திரமல்ல, தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறத்தக்க ஒரு நாளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அவர் பிறந்தார். நிறைய பரம சேனை வந்து துதித்தது, தேவதூதர்கள் ஊழியம் அங்கும் எங்கும் நடந்துச்சு. இதெல்லாம் இருந்தாலும் கூட ஆண்டவர் எதில் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்? ஞானத்திலையும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் விருத்தியிலும் அதிகமாக அவர் வளர்ந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சரித்திர நாயகம் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு வந்த பிறகு ஒரு அமைதியான ஒரு காலமாக இருக்குது. அவரை பற்றி எந்த காரியங்களும் கேள்விப்படவே இல்லை. ஆரம்பத்தில் பெரிய ஆர்ப்பரிப்பு, மேய்ப்பர்கள் வந்தாங்க, அப்புறம் கிழக்கில் இந்த சாஸ்திரிகள் வந்தாங்க. இந்த மாதிரி பல காரியங்கள் நடந்தாலும் கூட ஒரு பெரிய ஒரு அமைதியான சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. 30வது வயது வரைக்கும், அதாவது லூக்கா 3:22. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இந்த இடத்துல பார்க்கும்போது அது வரைக்கும் ஒரு சத்தமும் கேட்கல. 30வது வயதில், அதுக்கு அடுத்த வசனம் பார்க்கும்போது, அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவராக இருந்தார். அந்த வயதில் என்ன நடக்குதுன்னா, இந்த இயேசு கிறிஸ்து யோர்தான் நதிக்கரையில் வந்து யோவானால் ஞானஸ்தானம் பெற்றார். அவர் ஞானஸ்தானம் பெற்று கரை ஏறின போது ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்ன சத்தம் உண்டாயிடுச்சு? நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்ற ஒரு சத்தம் அந்த இடத்துல கேட்கப்பட்டது. அப்ப தேவாதி தேவன், வானத்தை விட்டு வந்த தேவன், ஆரம்ப நாட்கள் அந்த ஆரவாரம் எல்லாம் முடிஞ்சு போய் 30 வயது வரைக்கும் எந்த காரியங்களும் அவரை பற்றி தெரியப்படுத்தவே இல்லை. அதுக்கப்புறம் நடுவில் பார்க்கும்போது 12 வயது அப்படின்னு சொல்லி இந்த லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் குறுக்கிடப்பட்டிருக்குது. அந்த 12வது வயதில் அவர் என்ன செஞ்சார்? எருசலேம் தேவாலயத்துக்கு போகும்போது அவங்க பெற்றோரோட திரும்பாமல் அங்கேயே இருந்து எல்லாரோட இருந்து எல்லா காரியங்களும் ஆலோசித்து கொண்டிருந்தார். அப்புறம் அவங்க பெற்றோர் போய் அவர்களை கூட்டி கொண்டு வந்தார்கள் அப்படின்னு. இப்படிப்பட்ட
தேவகுமாரன் தேவகுமாரன்ற அழைப்பை பெற்ற அவருக்கு பலவிதமான காரியங்கள் நடந்துச்சு. குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை என்ன செய்கிறாங்க, ஏரோது ஏன்னா யூதருக்கு ஒரு ராஜா பிறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை கேட்டோடனே ஏரோது என்ன செய்யறான், இந்த குழந்தையை கொல்ல வேண்டும் சொல்லிட்டு அதிக முயற்சி எடுக்கிறான். ஆனால் இந்த யோசேப்பும் மரியாளும் அந்த குழந்தையை கொண்டு போய் எகிப்து தேசத்தில் போய் அவங்க வாழ்க்கை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அப்புறம் இவர் இறந்த பிறகு மீண்டும் அங்கேருந்து இஸ்ரவேலுக்குள்ள கடந்து வராங்க. ஆனால் இந்த ஏரோதுடைய மகன் அந்த இடத்துல ஆட்சி செய்யறதுனால பயந்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, கலிலேயாவுக்கு பக்கத்தில் உள்ள நாசரேத் ஊரில் அவங்க போய் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு பெரிய அழைப்பை பெற்றாலும் கூட சில விதமான மாற்றங்கள் போராட்டங்கள் அவங்க வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கிறது. இப்போ இந்த சத்தம் ஒரு சத்தம் வானத்திலேருந்து வந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த சத்தம் வந்த பிறகு அவர் என்ன செய்தார், 3.5 வருஷம் அதாவது 33 அப்புறம் ஒரு 6 மாதங்கள் வரைக்கும் அவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய ஊழியத்தை சிறப்பாக நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார். இப்படி அப்போ அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று அந்த சத்தம் உண்டான பிறகு அவர் செய்த ஊழியம் இந்த வேதத்தில் சுவிசேஷங்களில் அதிகமாக இடம்பெற்றதாக இருக்கிறது. 3 வருஷம் செய்த அந்த ஊழியத்துக்கு உரிய காரியங்களை தான் அவர் இந்த 30 வயசு வரைக்கும் அவர் தனக்குள்ள டெவலப் பண்ணி கொண்டிருந்தார். அதுதான் இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. 2:52 குறிக்கப்பட்டது, இயேசு ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார். ஏன் விருத்தி அடைந்தார்? அந்த பின்பு வரக்கூடிய 3.5 ஆண்டுகள் தன்னுடைய ஊழியத்தை செய்யறதுக்கான ஒரு திராணியை தேவன் அவருக்கு கொடுத்து கொண்டு இருந்தார். எதுவுமே பரிபூர்ணப்பட்டாதான் அது ஒரு நிறைவுக்குள்ள வர முடியும். பரிபூர்ணப்படுறதுக்காக அந்த 30 வயது வரை அவர் தேவ சமூகத்தில் காத்திருந்து தன்னை வளர்த்து கொண்டு இருந்தார். அப்படி வளர்த்து கொண்டு இருந்தனால்தான் அவர் அந்த 3.5 ஆண்டுகள் தன்னுடைய ஊழியத்தை முடித்து கொல்கதால போய் தன்னை ஒப்புவிக்கும் வரைக்கும் அவருக்குள்ள என்ன நடந்துச்சுன்னா ஒரு காலமாக இருந்துச்சு. அப்போ இந்த இயேசு கிறிஸ்து இவ்வளோ பெரிய சரித்திர நாயகனாக இருந்தாலும் அவருக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா ஒரு அமைதியின் காலங்கள் கடந்து வந்தது. ஒரு அமைதியின் காலங்கள் கடந்து வந்தது. அப்போ பரலோகம் என்ன செஞ்சு இவ்வளோ நாட்கள் தேவனுடைய பிறப்பை எல்லாம் வெளிப்படுத்தின அந்த பரலோகம் இந்த நாள் என்னாச்சுன்னா மூடப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்துச்சு. பரலோகம் அமைதியாக இருந்துச்சு. வானம் என்னன்னா ஒரு மூடப்பட்ட நிலைமை. வானங்கள் கொள்ளாத அந்த தேவனை என்னாச்சுன்னா வானம் மூடினது போல ஒரு நிலைமை. ஒரு செய்தியும் கிடையாது. பிறப்பின் போது பெரிய ஆரவாரம், பெரிய சத்தம், பெரிய குதூகலம். ஆனால் அதற்கு பிறகு ஒரு பெரிய ஒரு மௌனமான நிலை வந்துச்சு. ஆனால் அவருடைய அழைப்பிற்கு மாறாக நிறைய காரியங்கள் நடந்துச்சு. அது ஏன் நடந்தது, எதற்கு நடந்தது என்றால் அந்த நாட்களில் கர்த்தர் அவரை உருவாக்கி கொண்டிருந்தார். தேவன் அவரை உருவாக்கி கொண்டிருந்தார். இப்படி அமைதியான காலங்கள் வேற எங்க அந்த வேதத்தில் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். பழைய ஏற்பாடு முடிவு புத்தகம் எதுனாக்க பழைய ஏற்பாடுடைய முடிவு மல்கியா 4ஆம் அதிகாரம். அதில் அந்த கடைசி வார்த்தை என்ன போட்டிருக்குன்னா, பழைய ஏற்பாடு முற்றிற்று. என்ன போட்டிருக்கு? பழைய ஏற்பாடு முற்றிற்று, அதாவது முடிவடைந்து விட்டது. அதற்கப்புறம் அடுத்த பக்கம் நம்ம எடுத்து பார்க்கும்போது புதிய ஏற்பாடு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? புதிய ஏற்பாடு அப்படிங்கிறது ஒரு காரியம் கொடுக்க. அதுக்கு அடுத்த பேஜ் எடுத்து பார்த்தோன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு சுவிசேஷம் ஆரம்பிக்கப்படுகிறது. அப்போ இந்த பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் இடைப்பட்ட காலங்கள் 400 வருஷங்களாக இருக்குது. அப்போ இந்த 400 வருஷங்களில் எத்தனை தலைமுறைகள் வந்திருக்கும், எத்தனை சம்பவங்கள் நடக்கப்பட்டிருக்கும். அப்படி தான் ஒரு மௌன காலமாக இருந்துச்சு. இது எல்லாமே இதை எப்படி பிரிக்கலாம் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா, மத்தேயு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் 14 தலைமுறைகளாக பிரிச்சிருக்காங்க. அதாவது ஆபிரகாமில் இருந்து தாவீது வரைக்கும் 14 தலைமுறை. அடுத்தது தாவீதிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன இஸ்ரவேலர்கள் வரைக்கும் 14 தலைமுறை. பாபிலோனுக்கு போன இஸ்ரவேலர்களுடைய தலைமுறையில் இருந்து கிறிஸ்து பிறப்பு வரைக்கும்
14 தலைமுறைகள், இப்படி அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வசனத்தை கொடுத்து நம்ம விளக்கியிருக்காங்க. அப்போ இந்த மௌன காலங்களில் என்ன நடைபெறுகிறது, என்ன காரியங்கள் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சில நேரங்களில் இந்த மாதிரி நமக்கு வானம் மூடப்பட்டிருக்கிற சூழ்நிலைகள், பரலோகம் அமைதியாக இருக்கிற சூழ்நிலைகளில் நாம் என்ன செய்கிறோம், நம்மளால் தாங்க முடியாதபடி நிறைய இழப்புகளை அடைகிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னையும் நீயும் கட்டிக்கொண்டே இரு. எல்லா சூழ்நிலையும் நம்மளை என்ன செய்யணும், நம்மளை டெவலப் பண்ணிக்கொண்டே இருக்கணும். இயேசு கிறிஸ்து ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் எப்படி வளர்ந்தாரோ அது போல நம்மளுடைய வாழ்க்கையை இந்த அமைதியான காலங்களிலும் நம்ம அலட்சியம் பண்ணாதபடி நம்மை கட்டி கொண்டு இருக்க வேண்டும். நம்ம அப்படி நம்ம மறந்துட்டோம்னா, நம்ம கைவிடப்பட்ட நிலையை நம்ம யோசித்தோம்னா நாம் என்ன பண்ணுவோம், ஒரு இழப்புக்குள்ளே கடந்து போகக்கூடியவர்களாக இருப்போம். இதற்கு ஒரு உதாரணமாக தான் நான் எடுத்துக்கிறது 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து பார்க்கும்போது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்துச்சு, பிரத்யட்சமான தரிசனம் எதுவும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், இஸ்ரவேலருக்குள்ள தேவ பயம் இல்லாமல் போய்விட்டது. ஆலயம் இருந்துச்சு, ஆராதனை இருந்துச்சு, ஆனால் என்ன இல்லை, ஆண்டவரை குறித்த அந்த பக்தி வைராக்கியம் ஜனங்களை விட்டு போயிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க விக்கிரகங்களை நோக்கி போய்கொண்டு இருந்தார்கள். அந்த நாட்களில் 98 வயதான ஏலி ஆசாரியராக இருக்கிறாரு. அவருக்கு பணிவிடை செய்யும்படியாக சாமுவேல் அந்த இடத்துல இருக்கிறாரு. அதனால தான் தேவன் பார்த்தாரு, இந்த ஏலி இவங்கெல்லாம் என்ன தேவனுக்கு ஆசாரியராக இருந்தாலும் ஆலயத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு தேவன் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்தாமல் சாமுவேல் என்ற சின்ன பிள்ளையாண்டானை கூப்பிட்டு அவர் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய வார்த்தை எங்கே இல்லை, அபூர்வமாக இருந்துச்சு. அந்த நாளில் தரிசனங்கள் எல்லாம் மூடப்பட்டிருந்துச்சு, தேவனை மறந்த காரியமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நாட்கள்னால ஆண்டவர் இந்த ஜனங்களை திருப்ப வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு யுத்தத்தை அனுமதித்தார். என்ன யுத்தம் பார்க்கும்போது 4ஆம் அதிகாரத்தில் பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேலருக்கு இடையில ஒரு யுத்தம் கலப்பு நடக்குது. இந்த யுத்தம் வந்த பிறகு அதுலேருந்து ஒரு பெரிய செய்தி கிளம்புது. அந்த செய்தியில் பார்க்கும்போது பலவிதமான இழப்புகளை நம் படிப்படியாக பார்க்குறோம். இந்த இந்த யுத்தத்தில் இந்த ஏலியினுடைய 2 மகன்களும் இறந்து போகிறாங்க. அது மாத்திரமில்லை, அது என்ன சொல்லப்படுகிறது 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. செய்தி கொண்டு வந்தவன் பிரதியுத்தரமாக, இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். முதல் காரணம், இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். 2வது, ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று. உம்முடைய குமாரனாகிய ஓப்னி பினகாஸ் என்னும் இருவரும் இறந்து போனார்கள். தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிற்று என்றான். போதும்ப்பா, இவ்வளவு காரியங்கள் சொல்ல நீங்கள் முறிந்தோடி போயிட்டீங்க, உங்கள் பிள்ளைங்க இறந்துட்டாங்க. கடைசியாக சொன்னது தேவனுடைய பெட்டி பிடிப்பட்டு போயிட்டு. இஸ்ரவேலுக்கு எல்லாம் மகிமை பிரசனமாக தேவ பிரசனத்தில் வழி நடத்தக்கூடிய அந்த பெட்டி என்னாச்சு, பெலிஸ்தர் கைப்பற்றிட்டு போயிட்டாங்க. ஏன்னா இவங்க யுத்தத்தில் தோற்று போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை தேவ ஆலயத்திலேருந்து ஏலி முன்னிலையிலேருந்து அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே போனாலும் கூட பொல்லாத காரியங்களால இஸ்ரவேல் ஜனங்க தோத்து போனாங்க. அதனால பெட்டி என்ன செஞ்சிட்டாங்க, இந்த பெலிஸ்தர் எடுத்துட்டாங்க. அந்த பெலிஸ்தருக்கு என்னன்னா, இந்த பெட்டிக்குள்ள ஏதோ ஒரு பெரிய வெற்றி இருக்கு, இந்த பெட்டிக்குள்ள ஒரு பெரிய ஒரு மகத்துவம் இருக்கு, இதை நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு அந்த பெட்டி அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த பெட்டி அவங்கள விட்டு போணுச்சு அப்படின்னோடனே இதை கேட்ட அந்த ஏலி என்ன பண்ணாரு, 98 வயதான அந்த மனிதன் தேவாலயத்தில் ஆசாரியனா அந்த மனிதனை செய்யணும், அதே இடத்துல விழுந்து அவன் மரித்து போயிடும். அவருடைய மருமகள் அவ பிள்ளையை பெற்று அவளுக்கு என்ன சொல்றா, இஸ்ரவேல் மகிமையை இழந்து போயிருச்சு, மகிமை இஸ்ரவேலை விட்டு கடந்து போயிருச்சுன்னு அவ கடைசியில் சொல்லி அவ என்ன பண்றா, அவ மரித்து போயிடுறா. இப்படியாக சில நேரங்களில் இந்த வானம் நமக்கு மூடப்படுறதுனால, ஒரு அமைதியான சூழ்நிலை வர்றதுனால, நம்ம நிதானிக்க முடியாத சூழ்நிலையில், நம்மை கட்டி எழுப்ப முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு பெரிய இழப்பு
இழப்புகளை நாம் கண்டடைவோம். இந்த இழப்புகளுக்குள்ளே நாம் போகக்கூடாது என்பதற்காக எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள்ள நம்மை நாம் கட்டி எழுப்பி கொண்டே இருக்கணும். நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்தை நம்ம கட்டணும், நம்ம குடும்ப ஜீவியத்தை நம்ம கட்டணும், நம்மளுடைய ஊழியம் நம்ம கர்த்தர் கொடுத்த அந்த ஊழியங்களில் நம்ம நிலைச்சு நிற்கிறதுக்கான காரியங்களை நம்ம சொல்லணும். ஒருவேளை இந்த மாதிரி ஒரு அமைதியான ஒரு காலத்தில் நீங்களும் நானும் கடந்து போய் கொண்டிருக்கலாம். இப்போ எனக்கு ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது, எனக்கு ஒரு கவலையாக இருக்குது, எனக்கு ஒரு திருப்தியற்ற ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை நீங்கள் சொல்லலாம். உங்களுக்குள்ள நான் ஜெபிச்சு பார்த்துட்டேன், என் ஜெபத்துக்கு என்ன கிடைக்கவே இல்லை, பதிலே கிடைக்கவே இல்லை. அடுத்தது பார்க்கும்போது நான் அப்படி ஒரு பதில் கிடைச்சாலும் கூட அந்த பதில் எப்படி இருக்குன்னா எனக்கு ஏற்றதா இல்லை, ஒரு முரண்பாடான ஒரு பதிலில் எனக்கு வந்து கொண்டிருக்குது. இந்த மாதம் தீர்க்கதரிசி வந்தார், நல்ல தீர்க்கதரிசி தான் சொன்னார், எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அவர் சொல்ல சொல்ல என் கண்ணில் அழுகையே வந்துருச்சு, தண்ணியே குட்டிச்சா, அப்படி புட்டு வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனால் எனக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு வெறுமையான ஒரு நிலைமை இருக்குது. கொஞ்ச நேரம் நல்லா இருந்துச்சு, கேட்கும்போது நல்லா இருந்துச்சு, ஒரு வெறுமையான ஒரு நிலைமையாக இருக்குது. ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் தாமதித்து கொண்டே இருக்கிறது, நான் விரும்புகிற காரியம் ஏன் எனக்கு தாமதித்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி நமக்கு பல கேள்விகள் நம்மளை தாக்கி கொண்டு இருக்கலாம், பல சிந்தனையில் இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, ஆண்டவர் என்ன மறந்துட்டாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரலாம். அல்லது சில நேரங்கள் என்ன வரலாம், ஆண்டவர் என் மேலே கோபமாக இருக்கிறாரு, என் மேலே கோபமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். இந்த மாதிரியான பல சூழ்நிலைகளை நம்ம கடந்து வந்து இந்த இடத்துல உட்காந்து இந்த செய்தியை நம்ம கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்களுக்கெல்லாம் சொல்லப்படுற ஒரு வார்த்தை என்னன்னா, உங்கள் காரியம் நடந்தாலும் தாமதித்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் நம்ம சார்பில் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். கர்த்தர் நம்ம சார்பில் அவர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். நம்முடைய காரியங்களுக்காக சில காரியங்களை அவர் செய்து கொண்டு இருக்கிறார் என்பது தான் உண்மை. இதை நம்ம என்ன செய்யணும், நம்பணும். நம்ம உடைஞ்சு போயிடக்கூடாது. ஐயோ என்னுடைய காரியங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சேன்னு நினைக்காதபடி கர்த்தர் என் சார்பில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்களே உங்கள் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என்னுடைய நிலைமை எவ்வளோ மோசமாக போனாலும் நீங்களே உங்களை கட்டி கொண்டு எழுப்புறதுனா, கர்த்தர் என் சார்பில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். அவர் சும்மா இல்லை, கர்த்தர் என் சார்பில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் சொல்ல 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 உங்கள் உள்ளத்தில் சொல்ல, உங்களுடைய கண்ணீரோட அந்த ஜெபத்தில் நீங்கள் சொல்ல சொல்ல அதை யார் கண்டிப்பாக பார்ப்பார். மனுஷருங்க பார்க்குறாங்களோ இல்லையோ, மனுஷங்க நம்மளை புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் கண்டிப்பாக கேட்பார். கர்த்தர் நம் சார்பில் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். கர்த்தர் நம்ம சார்பில் செயல்பட்டு கொண்டே இருக்கிறான்ற ஒரு எண்ணத்தை நம்ம கொண்டு வரணும். சாதாரணமாக நம்ம பார்க்கும்போது இந்த சின்ன பிள்ளைகளை வச்சுருக்கிறவங்க, வீட்டில் குழந்தைங்களை வச்சுருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, பகல் பூரா வேலை செஞ்சுட்டு பிள்ளைங்களை நல்லா அழகாக கவனிச்சிருவாங்க. ஆனால் இந்த ராத்திரி நேரம் அது என்ன பண்ணும், பசியில் கத்தும் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல பாலை என்ன பண்ணுவாங்க, எந்திரிச்சு ஸ்டவ்வில் சூடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சூடு பண்ணி ஃப்ளாஸ்கில் அழகாக ஊற்றி வச்சுருவாங்க. என்ன நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, இந்த தாயும் தூங்கிட்டு இருக்கும். திடீர்னு இந்த பிள்ளை என்ன பண்ணும், ஒரு 2 மணி ஒரு 2:30 போல் பயங்கரமாக சத்தம் போட்டு அழுகும், பசியில் அது அழுகும். உடனே இந்த அம்மா என்ன பண்ணாங்க, அந்த தூக்க நிலைமையில் அவங்களால செயல்படவே முடியாது. ஆனாலும் பிள்ளை அழுகுதே, பிள்ளைக்கு பசியாக இருக்கே, நம்ம தூங்கிட்டோமே அப்படின்னு நினச்சி என்ன செய்வாங்க, அந்த பாலை எடுத்து அவங்க ஆற்றி அதை பாட்டிலில் ஊற்றி கொடுக்கணும். அது ரொம்ப சூடாக குடித்தாலும் பிள்ளையோட வாயிலன்னா சுட்டுப்படும். அதனால என்ன செய்வாங்க, அதை பதமாக செஞ்சிட்ருப்பாங்க. ஆனால் இந்த குழந்தை இருக்குதே, இந்த குழந்தைக்கு என்ன தெரியாது, அம்மா நமக்கான காரியத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த குழந்தைக்கு தெரியவே தெரியாது. அது எங்கள் அம்மா நம்மளை தூக்காமல் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, எங்கே போனாங்க, எங்கள் அம்மாவை காணோம். அதனால நான் என்ன பண்ணேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் கற்றுன்னு கத்தி தீப்பேன்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தை என்ன பண்ணும், பயங்கரமாக கத்திட்டு இருக்கும். அந்த பிள்ளைக்கு என்ன தெரியாது, நமக்கான ஒரு காரியத்தை நம்ம அம்மா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க நம்ம பக்கத்தில் இருந்தால் அந்த காரியத்தை செய்ய முடியாது. அவங்க நம்மளுடைய மறைவிடத்தில் இருந்து நம்ம தனிமையாக இருந்தாலும் நமக்கான ஒரு ஆகாரத்தை அவங்க தயார் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது யாருக்கு தெரியாது, அந்த சின்ன குழந்தைக்கு தெரியாது. பல நேரங்களில் நாம் கூட இப்படி தாங்க இருக்கிறோம். வரா ஆண்டவர் ஜெபத்தை கேட்கல, ஜெபத்துக்கு நான் கோயிலுக்கு வரல, நான் பைபிள் வாசிக்கல, நான் ஒன்றும் செய்யலை, இன்னும் அந்த ஆண்டவர் செஞ்சார்.
நம்ம பல நேரங்கள் எப்படி தான். ஆனால் ஒரு காரியம் தெரிஞ்சுக்கங்க, எப்படி ஒரு தாய் தன் பிள்ளைய மறக்காமல் அந்த அந்த இரவு நேரத்தில் கூட எழுந்து என் பிள்ளை வயிறு ரொம்பணும் அப்படிங்கிறதுக்காக செய்கிறோம். அது போல் ஆண்டவர் எல்லா நேரங்களும் நமக்காக உறங்காமல் தூங்காமல் காரியங்களை அவர் செய்து கொண்டே இருக்கிறாரு. அப்படிதான் இயேசு கிறிஸ்து 30 வயது வரைக்கும் அவர் தன்னை உருவாக்கி கொண்டே இருந்தார். எப்போ அந்த வானத்திலேருந்து ஒரு சத்தம் உண்டானுச்சோ அது வரைக்கும் அவர் தன்னை உருவாக்கி கொண்டிருந்தார். ஏன்னா அந்த 3.5 வருட ஊழியங்கிறது கடினமானது, மிகவும் கஷ்டமான ஒரு ஊழியம். இதை செய்கிறதுக்கு என்ன வேணும்? தேவ தயவு வேணும், மனுஷர் தயவு வேணும். நமக்கு அதை சமாளிக்க நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை, சர்ச்சில் ஒரு சின்ன பிரச்சனைனாலும் நம்ம என்ன செய்யறோம்? உடஞ்சி விழுந்து போயிடுறோம், நொறுங்கி போயிடும். ஆனால் ஆண்டவர் ஒரு பெரிய முன்மாதிரியான ஒரு ஊழியத்தை நமக்கு இன்னைக்கு வைத்து போயிருக்கிறாரு. அதற்கு எவ்வளவு அவர் எஃபர்ட்டை போட்டிருக்கணும். அதுக்காக அவர் என்ன செய்யாரு? 30 வயது வரைக்கும் தன்னை தானே கட்டி கொண்டிருக்கிறார். அத்தகைய தேவகுமாரன், வானம் விட்டு வந்த தேவகுமாரன். அப்படிப்பட்ட ஒரு காரியம் தேவைன்னா நமக்கெல்லாம் எவ்வளோ காரியங்கள் தேவை. நம்மளை எவ்வளவு உருவாக்கி கொள்ளணும். கர்த்தர் இந்த நாளில் நம்மளையும் உருவாக்கி கொண்டிருக்கும்படியாக சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அதனால பொறுமையாக நம்ம வளர வேண்டும். நம்ம பிள்ளைங்களை நல்ல பெரிய ஃப்யூச்சரில் கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்ம என்ன செய்வோம்? அந்த பிள்ளைங்களை தேர்ந்தெடுத்த ஒரு பள்ளியில் சேர்ப்போம், நல்ல காலேஜில் கொண்டு போய் சேர்ப்போம். ஏன் அப்படின்னா அவனுடைய ஃப்யூச்சரில் அவன் நல்லா பிரகாசிக்கணும். அவன் பெரிய டாக்டரா அல்லது என்ஜினியரா அல்லது ஒரு லாயரா அல்லது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இது பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்படி தான் நம்மளுடைய பிரச்சனைகள், நம்மளுடைய போராட்டங்கள் எல்லாவற்றையும் மத்தியில் கர்த்தர் நினைச்சாரு. நாம் வளர்கிறதுக்காக அவர் என்ன செய்கிறாரு? சில காரியங்களை அனுபவித்து நம்மை உருவாக்கி கொண்டு இருக்கிறாரு. ஏன்னா அத்தகைய இனி வரக்கூடிய மகத்துவமான உயர்வுகள், பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள், இதை நமக்கு கையாள தெரியணும். பெரிய உயர்வுகளை நமக்கு கையாள தெரியணும். அதற்காக தான் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு கிருபையை தரும்படி தான் ஆண்டவர் சில நாட்கள் மௌனமாக இருந்துடுறாரு, பேசாமல் இருந்துடுறாரு. அதுக்கப்புறம் சில நேரங்கள் என்னத்தினோம் நான் காரியங்களை ஹோல்டில் வச்சிடறாரு, நிறுத்தி போட்டு வச்சிடறாரு. இன்னும் டெவலப் ஆகட்டும், இன்னும் முன்னேறட்டும், அதுக்கப்புறம் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் நிறுத்தி வைக்கப்படும். அப்போலாம் நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கும்போது, எதுவுமே நடக்கலையே, ஒன்றுமே மூவ் ஆக மாட்டேங்குது, எல்லாம் ஜெபிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், ஆனால் எந்த மூமெண்ட்டுமே இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அந்த நேரங்களில் நம்ம என்ன செய்யணும்? உடைஞ்சி போயிடக்கூடாது, மனம் உடைஞ்சி போயிடக்கூடாது, சிதறடிக்கப்படக்கூடாது. இது வேண்டாம், அது வேண்டாம், இது சரியில்லை, அது சரியில்லை, நம்ம சொல்ல சிதறடிச்சு போட்டுருவாங்க. அப்படி இல்லாதபடி நம்ம விசுவாசத்தில் நம்ம என்ன செய்யணும்? பலப்படுத்தி கொண்டே இருக்கணும். நம்மை நாம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஆண்டவர் அது அதிகமாக ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்ண, ஆண்டவரே நீர் எனக்கு என்ன வைத்திருக்கிறீர், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட வினவி அவருடைய அந்த பலனை நம்ம பெற்றுக்கொள்ளணும். சில நேரங்கள் நம்மளால் ஜெபிக்க முடியாது, துதிக்க முடியாது. அப்போ செய்யணும், ஆண்டவரே எனக்கு பலன் இல்லை, என்னை நடத்துங்கன்னு சொல்லி நம்ம அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். ஆண்டவரை நாம் ஃபோக்கஸ் பண்ண 2 காரியங்களும் நம்ம செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் நம்ம இந்த உலகத்தில் என்னன்னா உடைஞ்சு ஒன்றுமில்லாமல் போயிடும். ஏன்னா சாத்தானுடைய காரியங்கள், பிசாசு நம்மளை எப்படியாவது எந்த விதத்திலையாவது ஆண்டவருக்கு உறவை பிரிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக முயற்சி செய்து தனக்கு கொஞ்ச காலம் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான்? முயற்சி செய்கிறான். ஒரு முறை ஒரு பாஸ்டர் என்ன செய்கிறார்? ஒரு வீட்டுக்கு ப்ரேயருக்காக போனாராம். அந்த வீட்டில் போய் கதவை தட்டி பார்த்து ரொம்ப நேரம் திறக்கவே இல்லை. அவங்க திறந்தாங்களாம். திறந்தாக்கா அங்கே ஒரு பெரிய ஒரு வயதான ஒரு முதியவர் அந்த இடத்துல வந்தாராம். அந்த முதியவர் என்ன பண்ணாராம்? இவ்வளோ பெரிய தாடி, நடக்க கூட முடியலையாம். அப்படியே தள்ளாடிட்டு அந்த கதவை பிடிச்சிட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னால, இல்லைங்க நீங்கள் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறீங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க சொன்னாங்க, உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ண வந்தேன் அப்படின்னோடனே பின்னாடி பார்த்தா ஒரு பாட்டி, அதாவது அவங்க மனைவி, அவங்க நின்னாங்களாம். சரி வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளார வாங்கன்னா வீடெல்லாம் களைஞ்சி போயிருந்துச்சான். இவங்க 2 பேருமே ரொம்ப வீக்காக, ரொம்ப கவலையாக இருந்தாங்களாம். அப்போ இவர் உட்காந்து, என்ன உங்களுக்கு பிரச்சனை, ஏன் இவ்வளோ கவலையாக இருக்கிறீங்க அப்படின்னோடனே, எனக்கு என்னுடைய ஒரே பையன் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டான், எங்களால் அதை விட்டு வெளியவே வர முடியல,
எங்களை நாங்களும் தற்கொலை பண்ணி செத்து போயிடலாம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். நாங்கள் பல நாட்கள் சாப்பிடாமல் இருக்கிறோம். ஒரு நாள் ஏதையோ ஒரு கஞ்சி வச்சு குடிச்சிட்டு நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய வேலையை நாங்கள் பார்க்கறதில்ல, வீட்டை விட்டு வெளியே வரதில்லை, யார் முகத்துலையும் பார்க்கறதில்ல. எல்லாருமே எங்களுக்கு எங்கள் பெரிய கேள்வியாக இருந்துச்சு. எங்களுக்கு இருந்தது எல்லாம் இந்த ஒரு பையன்தான், அவன் இறந்து போயிட்டான், இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். சரி, உங்களுக்கு என்ன வயசுன்னு அந்த தாத்தா சொன்னாராம், எனக்கு 47 வயசு. 47லாம் ஒரு வயசே கிடையாது. அவங்கள பார்க்கும்போது ஒரு 70-75 வயசு அளவுக்கு அவங்க வயதானங்களாக போயிட்டாங்க. என்னன்னா கவலை மகன் போயிட்டானே அப்படிங்கிற ஒரு கவலை அவங்கள ஒடுக்கி அந்த தாயாரும் அவ்வளோ வயசானவங்களாக இருந்தாங்களாம். இவரும் அவ்வளோ ஒரு தளர்ந்து போன நிலைமையில் இப்படி இருந்தாங்களாம். இப்போ நம்ம உலகத்தை பார்த்துட்டு நமக்கு நியமிக்கப்பட்ட நமக்கு ஒரு இலக்கு இருக்குது, நம்மளை வழிநடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறாரு, இதெல்லாம் நமக்கு எப்போ மறந்து போதோ அப்போல்லாம் நமக்கு வயது மூப்பு அடைகிறது. நாம் என்ன செய்கிறோம், வயசானவங்களாக ஆகிட்டே போகிறோம். 40 வயசுலேயே 60 வயசு மாதிரி ஒரு தோற்றத்தை நமக்கு கொண்டு வந்து வச்சிடறோம். ஏன்னா கவலை. எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், என்னை நடத்துகிறவர், எல்லா சூழ்நிலையில் அவர் என்னோட கூட இருந்து அவர் என்னை விசாரிக்கிறார், அவர் ஒரு நாள் என்னை கைவிட மாட்டார் என்ற ஒரு எண்ணத்தை நம்ம என்ன செய்யணும், வெளியில் நம்ம சொல்லக்கூட நமக்குள்ள வளர்த்து கொண்டிருக்கணும். அதை தான் இயேசு கிறிஸ்து செய்தார். ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவுனா இது என்னன்னா ஒரு வார்த்தை வடிவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய உள்பொருள் என்னன்னா நம்மை நாம் கட்டி கொண்டு இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் தாவீது சொல்ற மாதிரி நான் வாழ்விலும் துதிப்பேன், எக்காலத்திலும் வாழ்விலும் துதிக்கிறது, தாழ்விலும் துதிக்கிறது, எக்காலம். அதனால தான் இன்ன வரைக்கும் நம்ம தாவீதுன்னு பேசிக்கொண்டிருக்கிறது காரணம். அதுபோல நம்ம எல்லா நேரங்களும் நம்ம கட்டி எழுப்பிக்கொண்டே இருக்கணும். நம்மளுடைய பொறுப்புகளை நம்ம ஒரு நாளும் விட்டு விலகக்கூடாது. நமக்கு கொடுத்த பொறுப்புகள் எனக்கே கவலையாக இருக்குது, என்னைய போய் இதை செய்ய சொல்றியே அப்படின்னு பொறுப்புகளை நம்ம கையாள நமக்கு தெரியணும். எல்லா சூழ்நிலைகளும் நம்ம பொறுப்பை விட்டு நம்ம கலட்டி விடவே கூடாது. அது மாத்திரமல்ல, நம்ம சபையை கட்டி எழுப்பணும். நம்ம சபையை நம்ம கொடுத்த ஊழியங்களை ஒன்றுமே செய்யலைனாலும் ஆண்டவரே இந்த ஆர்பிசி சபையை ஆசீர்வதிங்க, அநேக ஊழியக்காரங்கள் இருக்கிறாங்க, பல காரியங்கள் இருக்குது அப்படி நீங்கள் ஜெபிக்கும் போது இந்த நாட்டிற்கு என்ன, இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிற நாட்கள் வரைக்கும் கர்த்தருடைய ஈவை நம்ம காண்போம். ஒரு நாள் நம்ம என்ன செய்வோம், அழிந்து போக மாட்டோம், உடைஞ்சு போக மாட்டோம், சிதறி போகவே மாட்டோம். ஒரு பெரிய வெற்றி முழக்கம் சீக்கிரமாக கிடக்கும் எப்போ நம்மை நாமே கட்டி கொண்டு இருக்கும்போது. அப்போ 30 வயசு வரைக்கும் ஒன்றுமே ஆண்டவருக்கு வெளிப்படவே இல்லை. ஆனால் இந்த யோர்தானில் ஞானஸ்தானம் பெற்று அதுக்கப்புறம் என்னன்னா அவர் கொல்கத்தா போகிற வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் செய்தி. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார், அது செஞ்சார், இங்கே போனார், அங்கே போனார், இவங்களை சுகமாக்கணும். அப்போ தலைப்பு செய்தியே யாராக தான் இருந்தாங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் இருக்குது. அப்படி அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி ஒரு மௌன காலங்களில் உடைஞ்சு போகாதபடி நம்ம நின்று நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் என்ன செய்ய மாட்டார், நம்ம ஒரு நாளும் கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு கொள்ளணும். இப்போ இந்த லூக்கா 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. சரி, இங்கே என்ன சொல்லனா 12 வயதில் அவங்க என்ன செய்கிறாங்களாம், வருஷந்தோறும் எருசலேமுக்கு போகிறது இந்த யூத ஜனங்களுடைய ஒரு வழக்கம். அது மாதிரி இந்த இயேசு கிறிஸ்துவும் அவங்க குடும்பத்தாரோடு சேர்ந்து என்ன செய்கிறாரு, எருசலேமுக்கு போகிறாரு. போயிட்டு அங்கே பயங்கர ஜனக்கூட்டம், எல்லாமே தெரிஞ்சவங்க, அவங்களாம் அறிஞ்சவங்க, எல்லாருமே ஒருத்தர் பார்த்துக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமான சூழ்நிலை. அங்கே அவர் போகும்போது என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, அவர் போதகர்கள் நடுவில் உட்காந்து பேசிக்கொண்டு இந்த அம்மா அப்பா என்ன செய்கிறாங்க, இங்கே இருப்பாங்க அங்கே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஊரை கடந்து போயிடுறாங்க. இப்படி போய் பார்த்தா இயேசு கிறிஸ்து காணான்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க தேடி வந்தாங்க. 3ஆம் நாள் அவங்க வராங்க, எருசலேமில் வந்து எங்கே தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து தேடும்போது போதகர் நடுவில் உட்காந்து அவங்களோட என்ன பேசுகிறாரு. போதகர் 12 வயசு பையனுக்கும் பாஸ்டருக்கும் என்னங்க சம்பந்தம், இவர் அந்த வழியில் போய் அவங்க உட்காந்து அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இவர் சில வினாக்களை கேட்குறாரு. இதெல்லாம் எனக்கு இந்த
சொல்கிறார், இந்த பாஸ்டருங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ சின்ன பையனாக இருக்கான், 12 வயசாக தான் இருக்குது, ஆனால் இவர் இவ்வளோ நல்லா கேட்குறாரே அப்படின்னு சொல்லி அப்பா மரியாளும் யோசிப்பும் தேடிட்டு வராங்க. எங்கப்பா நீ எங்கப்பா போன, இவ்வளோ நேரம் உன்னை தேடி தேடி நாங்கள் கஷ்டப்பட்டு உன்னை திருப்பி பார்க்க வந்துட்டோமேனோன்னு அப்பா அவர் சொல்கிறாரு, என்னுடைய பிதாவுக்கு அடுத்த காரியங்களை நான் செய்வதற்காக செய்ய வேண்டாமோ, ஏன் என்னை தேடினீர்கள் அப்படிங்கிறார். அப்போ இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். அப்போ அத்தகைய மனுஷகுமாரனை அனுப்பியது யாரு? பிதாவானவர். அவர் சொல்றாரு, அந்த காரியத்தை தான் நான் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். இழந்து போன ஜனங்களை எப்படி மீட்கணுங்கிற காரியங்களை நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். அது குறித்த வினாக்களை வினாவி கொண்டு இருக்கிறேன். நீங்கள் ஏன் என்னை தேடினீங்கள் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறாரு. சொல்லிட்டு தன்னுடைய தாய் தகப்பனோட சேர்ந்து போய் நாசரேத்துக்கு திரும்பி போய் அங்கு வளர்ந்து கொண்டு இருக்கிறாரு. 30வது வயதில் இத்தகைய ஒரு காரியங்களை அவர் பெறாரு. அந்த 12 வயதிலேயே அவர் கல்வாரிக்கு போகக்கூடிய ஒரு திராணி அவர்கிட்ட கிடையாது. அப்படி அந்த சிலுவையை சுமந்து இந்த பாடுகளை அனுபவிக்கக்கூடிய காரியங்கள் அந்த 12 வயதில் ஏற்பட்டு இருந்தால் அவர் அதை தோற்று போயிருப்பார், அதை நிறைவேற்றி இருக்க முடியாது. அதனால தான் 30 வயது வரைக்கும் காத்திருந்து ஞானஸ்தானத்தை பெற்று தேவனுடைய அந்த குமாரன் என்ற ஒரு அபிஷேகத்தோடு கடந்து போய் அவர் தன்னுடைய ஊழியத்தை 3.5 ஆண்டுகள் சிறப்பாக செய்து முடித்து கல்வாரியில் இரத்தத்தை சிந்தி அவர் 3ஆம் நாள் உயிர்த்து தேவனுடைய வலது பார்சத்தில் அவர் இன்றைக்கும் வீட்டிருந்து நமக்காக வேண்டுதல் செய்யக்கூடிய திராணியை அவர் பெற்றுக்கொண்டார். இல்லை அதற்கு முந்தின நிலைமையிலெல்லாம் அவர் என்ன உருவாக்கப்பட்டு கொண்டு தான் இருந்தார். இப்படி உங்களை இப்போ எப்படி இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே உருவாக்கி பூமியின் கீழானோர் வானத்திலும் இதில் உள்ளவங்களுக்கு மேலான ஒரு ஞாபகத்தை அவர் தனக்குள்ள சுதந்திரித்து கொண்டார். அதுபோல் நம்மளுடைய அமைதியின் காலம், நம்மளுடைய வானம் மூடப்பட்ட நிலைமை, நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்படாத நிலைமைக்கு என்ன வரும்? ஒரு முடிவு வரும். சீக்கிரமாகவே ஒரு முடிவு வரும். அது என்று நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் கட்டளை இட போகிறார். அது வரைக்கும் நாம் நம்மை கட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். தளர்ந்து போய் விடக்கூடாது. விசுவாசத்தை நம்ம விட்டு போய்க்கூடாது. ஏன்னா கர்த்தர் ஒரு கணக்கு போட்டு கொண்டு இருக்கிறார். கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒரு கணக்கு போட்டு கொடுக்கிறார். அந்த கணக்கில் என்ன வரும்னு கேட்டாக்க தன்னுடைய விரும்புகிற ஒரு பாத்திரமாக ஆண்டவர் நம்மை உருவாக்குகிறார் என்பதுதான் நிச்சயம். அப்போ பரலோகம் அமைதியாக இருக்கும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்மளுடைய நாட்களை வீணடிக்க கூடாது, தளர்ந்து விடக்கூடாது. ஏன்னா தேவன் எழுந்திருவார். சீயோனுக்கு தயவு செய்யும் நாட்கள் சீக்கிரமாக வரும் என்ற வார்த்தைப்படி தேவன் எழுந்திருவார் நாட்கள் சீக்கிரமாக இருக்குது. சத்துருக்கள் சிதறடிக்கிறப்படுற நாட்களை சீக்கிரமாக இருக்குது. ஒரு வேளை சிலர் இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். சிலர் இத்தகைய சூழ்நிலையை தாண்டியவர்களாக ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். அல்லது இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒருவேளை நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் நினச்சிக்கோங்க, இது ஒரு ட்ரைனிங் பீரியட். இது என்னது? நமக்கு ஒரு பயிற்சியின் ஒரு காலம். கர்த்தர் நம்மை ஒரு காரியத்துக்காக பயிற்றுவிக்கிறார் அப்படிங்கிறத மாத்திரம் நம்ம நினைத்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 37:9-10 வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். இங்கே யோசேப்பு அப்படிங்கிற ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்குறோம். அவருக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஒரு கனவு கிடைக்குது. அந்த கனவு அவருடைய சொப்பனக்காரன் அப்படின்னே அவருக்கு பேர். அந்த கனவுல என்னன்னா 11 நட்சத்திரங்கள் அப்படின்றது தன்னுடைய சகோதரர்கள் 11 சகோதரர்கள் தன்னை வணங்குவதாகவும், சூரியன் சந்திரன் அப்படின்னு கூட அவங்க அம்மா அப்பா இவங்க 2 பேரும் தன்னை வணங்குவதாக ஒரு சொப்பனத்தை காணுகிறார். இது சொப்பனம் என்னன்னாக்க அவங்க அப்பாவே திட்டுறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கிற? அம்மாவும் அப்பாவும் முன்னாடி குனிவோன்னு நினச்சிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவே என்ன செய்கிறார்? அவனை கடிஞ்சு கொள்றாரு. அப்படிப்பட்டதான ஒரு சொப்பனத்தை தான் இவர் கண்டார். அவங்க அப்பா கூட அதை கோச்சிக்கிட்டாங்க. ஆனால் அந்த கொடுத்த
அந்த கனவு என்னைக்கு வந்துச்சோ அன்னையிலேருந்து அவனுக்கு என்னாச்சு, பிரச்சனை தான் வந்துச்சு. உடனே ஆண்டவருடைய சொப்பனம், ஆண்டவருடைய வெளிப்பாடு வந்தோடனே அவருக்கு வந்ததுன்னா குழி தான், தள்ளி விடுறதுக்கான பெரிய குழி தான், அதுவும் தண்ணீர் இல்லாத குழியில் எல்லாம் தூக்கி போட்டாங்க. அப்போ தேவனுடைய அழைப்பு, அவருக்கு தேவனுடைய அழைப்பு சொப்பனத்தின் மூலமாக வந்தோன்னே அவருக்கு வந்தது ஒரு பெரிய குழி அனுபவம் தான். ஆனால் அந்த குழி அனுபவத்துலேயும் அவன் என்ன செய்தான், தன்னை ஆராய்ந்து பார்த்தான். தான் நீதிமானா தேவனுக்கு பிரியமாக இருந்தோமா அப்படிங்கிறத அவன் தன்னை வெரிஃபை பண்ணிக்கிட்டே இருந்தான். ஏன்னா நம்மளுடைய காரியங்கள், நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் இத்தகைய காரியங்கள் கடந்து வரும்போது ஒரு குழியில் இருக்கிற போல ஒரு சூழ்நிலை நமக்கு வந்தாலும் நம்ம நினைக்க வேண்டியது, நான் நீதிமான், என்னுடைய வாழ்க்கையில் நீதி இருக்குதா, என் வாழ்க்கையில் செம்மையான காரியங்கள் காணப்படுகிறதா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், அடிக்கடி நம்மளை தற்பரிசோதனை செய்து நம்ம வெரிஃபை பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகம், அவைகள் எல்லாவற்றில் நின்று கர்த்தர் நம்மளை விடுவிப்பார். நாம் நீதிமானாக இருந்தால் தான் நம்மளை விடுவிப்பார். நம்ம துன்மார்க்கமாக இருந்த ஆண்டவர் என்ன செய்வார், நம்மை வேறு விதத்தில் திருத்தி மீண்டுமாக ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருப்பார். அப்போ இந்த யோசேப்பை போல் நம்ம என்ன செய்யணும், நாம் நீதிமானா அப்படிங்கிறத நம்ம யோசித்து கொள்ள வேண்டும். இந்த யோசேப்பு வாழ்க்கையில் துன்பங்கள் நம்ம எல்லாருமே பரிதாபப்படுறோம். அதை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா பரிதாபப்பட்டு நமக்கே கஷ்டமாக இருக்குது, என்னடா இவ்வளோ கஷ்டப்படுறாரேன்ட்டு. அந்த மாதிரி அளவில் வந்தாலும் கூட அவன் என்ன செய்வான், தேவனுடைய சித்தத்தை விட்டு ஒரு நாளும் வெளியே போகவே இல்லை. அவனுடைய ஸ்லோகம் அவன் தனக்குள்ளே சொல்லிக்கிட்டது என்னன்னா, நான் செத்தாலும் சாவுறேன், ஆனால் தேவ சித்தத்தை விட்டு நான் வெளியே போக மாட்டேன். இந்த நாளில் நாம் அப்படி தான் சொல்லணும். என்னுடைய சூழ்நிலைகள், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் நான் தேவ சித்தத்தை விட்டு வெளியே போக மாட்டேன். செத்தாலும் சாவேனே தவிர தேவ சித்தத்தை விட்டு நான் வெளியே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஒரு முடிவை நமக்குள்ளே எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம வாசிக்கலாம் ரோமர் 8 அதிகாரம் 26 அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்போ நமக்கு நடக்கிற எல்லா துன்பங்களும் என்னன்னாக்க நம்மை உருவாக்கத்தக்கது அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டும். பல நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு வாசல் அடைக்கப்பட்டுருச்சு அப்படின்னோடனே நம்மளை ஆண்டவர் தடுத்து போட்டார், நம்ம முன்னேறது ஆண்டவருக்கே பிடிக்கலை. எத்தனையோ மனுஷருங்க இருக்காங்க, அவங்களையும் சொல்லுவோம், ஆண்டவரையும் சேர்த்து நம்ம குறை சொல்லிடுவோம். ஆனால் அந்த அருமையான ஒரு வாசலில் நுழையிறதுக்கு இன்னும் உனக்கு ஒரு சில காரியங்களை நான் உண்டாக்கணும், உருவாக்கணும்னு நினைக்கிறதுனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த அருமையான அந்த வழியை அவர் அடைத்து போட்டு இன்னமும் ஒரு ஒரு உருவாக்கமான ஒரு காரியங்களுக்குள்ள நம்ம கொண்டு போகிறார். அந்த மாதிரி நேரத்திலெல்லாம் நம்ம என்ன சொல்லணும், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து நான் அவர் என்னை நானும் அவரும் என் தேவன் எனக்கு துணை செய்வார், அவர் என்னை மேய்த்து காத்து நடத்தக்கூடியவராக இருப்பார். சாதாரணமாக ஆடுகளை குறித்து ஒரு நகைச்சுவையான ஒரு காரியம் என்னன்னா, அந்த ஆடுகள் கொஞ்சம் அறிவு குறைந்ததாக இருக்குமா. அந்த ஆடுகளுக்கு என்னன்னா, தானே போய் தன்னுடைய காரியங்களை சரியாக பார்த்து கொள்ள முடியாது. எந்த இடத்துல நம்ம பசி ஆறத்தக்க உணவு இருக்குது, எந்த இடத்துல நம்ம குடிக்கத்தக்க தண்ணி இருக்குது அப்படிங்கிறது யாருக்கு தெரியாதான், இந்த ஆடுகளுக்கு தெரியாதான். அந்த ஆடுகளை என்ன செய்யணுமா, அப்போ ஒருவர் நடத்தி கொண்டு போகணும், அவர் தான் மேய்ப்பராக இருக்கிறாரு. அதனால தான் தாவீது சொல்கிறாரு, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், ஆண்டவரே எனக்கு நடக்க தெரியாது, எனக்கு தெரியாது, ஆண்டவரே நீங்கள் நடத்துவீங்க, புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் பொதன்னு ஓடி வந்துச்சுன்னா அந்த தண்ணியில் என்ன செய்ய முடியாது, குடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கே தண்ணி அமைதியாக போயிட்டு இருக்குதோ, எந்த சலனமும் இல்லாமல் போகுதோ அந்த இடத்துல தன்னுடைய ஆடுகளை கர்த்தர் வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அதுபோல நமக்கும் ஒரு நல்ல ஒரு மேய்ப்பன் இருக்கிறார் என்பதை, அவர் நம்மை நடத்துவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன இடர்கள் வந்தாலும் மேய்ப்பரோடு இருக்கிற உறவை நம்ம என்ன செய்யக்கூடாது, விட்டு விடவே கூடாது. நம்முடைய ஊழிய அழைப்பு வந்த உடனே
நமக்கு அடுத்து வருவது என்னவா இருக்குன்னா ஒரு உபத்திரமான காலமாக தான் இருந்துச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம், மரியாள் எடுத்துக்கலாம். மரியாளை பார்த்த ஆண்டவர் சொன்னால் நிறைய வார்த்தைகளை சொன்னார். கிருபை பெற்றவளே, கிருபை பெற்றவளே அப்படின்னாரு. அப்புறம் என்ன சொன்னார், தூதன் என்ன சொன்னால், ஒரு ஸ்திரீகளுக்குள்ளெல்லாம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னான். அடுத்தது, நீ கர்ப்பவதியாக்கி ஒரு குமாரனை பெறுவாய், ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி இப்படியாக நிறைய காரியங்களை அவர் சொல்லிட்டாரு. ஆனால் இந்த மரியாள் திருமணமே ஆகாத ஒரு இளம்பெண், இந்த நிலையில் நல்ல நல்ல வார்த்தைகள் வந்தாலும் கூட அவளால் என்ன செய்ய முடியாது. அடுத்த அடி எங்கே எடுத்து வைப்பது, என்ன செய்வது, எப்படி போவது, இந்த திருமணத்திற்கு முன்பே கற்பம் தரித்த இந்த சமுதாயத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு என்னன்னா ஒரு பெரிய போராட்டம் அந்த நாட்களில் நடந்திருக்கும். அப்போ தான் ஆண்டவர் என்ன அவளை எலிசபெத்தை காணும்படியாக அனுப்பி விடுறாரு. எலிசபெத்து வீட்டுக்கு மரியாள் கடந்து போகிறாங்க. ரெண்டு பேரும் பார்க்க போனால் ஒரே நேரத்தில் பிரச்சனைகள் தான். இவங்களுக்கு திருமணமே ஆகாமல் இவங்க கர்ப்பிணியாக இருக்காங்க. இந்தம்மா வயது செஞ்சு பாட்டி கொள்ளு பாட்டி இந்த மாதிரி ஆளுங்க ஒரு கர்ப்பமாக இருந்தாக்க ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் எண்டு. இந்த ரெண்டையும் ஆண்டவர் ஒன்றா சேர்க்குறார். ஏன்னா இவங்களுடைய பிரச்சனை அவங்களுடைய பிரச்சனை, இந்த ரெண்டு பிரச்சனையும் என்ன செய்யணும், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாக்க ஓரளவுக்கு சமாளிப்பாங்க, ஓரளவுக்கு மனபலம் அவங்களுக்குள்ளே உண்டாகும்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவங்களையும் ஒன்றாக சேர்க்கக்கூடியவராக இருக்கிறாரு. இப்படி தான் சில நேரங்களில் நாம் உடைஞ்சு போகும்போது, நமக்கு வழியே தெரியாத போது நமக்கான எலிசபெத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும், அவங்களோடு போய் நம்ம ஒட்டி கொள்ள வேண்டும். ஏன்னா பிரச்சனைகள் ரெண்டு பக்கமும் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும்போது ஒருவர் நாம் பலப்படுத்தி கொள்ளும்படியாக இத்தகைய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்து ஒரு இளைப்பாறுதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம திருப்பி யோசேப்பை பற்றி பேசணும். யோசேப்பை கிட்ட திருப்பி வரலாம். 45ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியுமாகிய அவ்விரண்டு பேரும் சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டார்கள். இப்போ இங்கே யோசேப்பு என்ன செய்கிறாரு, சிறைச்சாலையில் இருந்தார். தன்னுடைய நோக்கத்தை விட்டு கர்த்தரை விட்டு விலகிறதுக்கு அவர் எந்த முயற்சியும் எடுக்கவே இல்லை. அந்த வழி நடத்துதலில் அவர் இருந்தார். அப்படி இருக்கும்போது அவர் அந்த சிறைச்சாலையில் ரெண்டு பேர் கைதிகளாக வராங்க. ஒருத்தன் சுயம்புவாக்கி, இன்னொருத்தன் பானபாத்திரக்காரர். ரெண்டு பேரும் ராஜா அரண்மனையில் இருந்தவங்கள ராஜா கைது பண்ணி இந்த யோசேப்பை தூக்கி போட்டுடுறாரு. அப்போ ரெண்டு பேருக்கும் சொப்பனம் வருது. இந்த ரெண்டு சொப்பனங்களையும் கேட்டுட்டு அதை விளக்க யோசேப்பிட்ட கேட்குறாங்க. யோசேப்பும் அது சொல்கிறாரு. அவர் சொன்னபடியே ஒரு ஆள் என்ன பண்ணுறாங்க, மீண்டும் அரண்மனையில் போய் பானபாத்திரக்காரனாக ராஜாவுக்கு பானம் கொடுக்குறமாக மாறிவிட்டான். இன்னொருத்தன் என்னன்னாக்க அவன் தீர்ப்பு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டான். இப்படி அந்த பானபாத்திரக்காரன்ட்ட யோசேப்பு சொல்வார், நீ என்ன பண்ண, நீனு விடுதலை ஆகி நீ போயிட்டனா நீ என்னை கொஞ்சம் நினச்சிக்க, நீ ராஜாட்ட பேசி என்ன பண்ணு, என்னை விடுதலை பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வெஸ்ட் கொடுப்பான். ஆனால் அந்த பானபாத்திரக்காரன் அரண்மனை போனோனையே அவன் யோசேப்பையும் மறந்துட்டான், அவன் சொன்ன அந்த ரெக்வெஸ்ட்டையும் அவன் அப்படியே மறந்து போகிறான். இப்படியே சில காலங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. மீண்டும் பார்க்கும்போது எத்தனை வருஷங்கள் அப்படி போணுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னாக்க கிட்டத்தட்ட 2 வருஷங்கள். 41ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்கப்பா. 2 வருஷம் சென்ற பின்பு, 2 வருஷம் சென்ற பிறகு, இப்போ நமக்கு தேவையானது அதுதான் 2 வருஷம். அப்போ எத்தனை வருஷம் அந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்துருந்தாரு? 2 வருஷம் சென்ற பிறகு. 2 வருஷம் சென்ற பிறகு மறந்துட்டான். ஆனால் என்ன செய்கிறாரு, ஆண்டவர் தன்னுடைய கணக்கில் வச்சிருக்கிறாரு. அதுதான் இப்போ சொல்லப்பட்டிருக்கு. மீதி வாசிங்க. 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், அவன் நதி அண்டையிலே நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளின் பின் அவலட்சணமும் கேவலமுமான வேறே 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து நதியோரத்தில் மற்ற பசுக்கள் அண்டையிலே நின்றது. அவலட்சணமும் கேவலமுமான பசுக்கள் அழகும் புஷ்டியுமான 7 பசுக்களையும் பட்சித்து போட்டது. இப்படி பார்வோன் கண்டு விழித்து கொண்டான்.
அப்போ என்னென்னா எல்லாரும் மறந்துட்டாங்க, நமக்கு ஒரு உதவி இருக்கும் அப்படின்னு நினச்சான், அவனும் நம்ம மறந்துட்டான். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார், நம்ம மேலே நினைப்பாக இருக்கிறார். பார்வோனுக்கு ஒரு கனவை கொடுக்குறாரு. இப்படி பார்வோனுக்கு கொடுத்து இந்த மாதிரி இந்த புஷ்டி உள்ள இந்த பசுக்கள், அடுத்தது நல்ல விளைந்த இந்த பயிர் நிலங்கள், இவைகளை காட்டி அவருக்கு ஒரு குழப்பத்தை உண்டாக்குறாரு. உடனே பார்வோன் என்ன செய்கிறார், தன்னுடைய அரண்மனையில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கூப்பிட்டு இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஆனால் எல்லாருடைய ஞானிகளுடைய ஞானமெல்லாம் என்னன்னாக்க செத்து போச்சு. யாருக்குமே என்ன செய்ய முடியல, பதில் சொல்ல முடியல. அப்போ தான் இந்த பானபாத்திரக்காரனுக்கு நினைவு வருது. அப்போ 41:12 வாசிங்கப்பா. அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களோட இருந்தான். அவனிடத்தில் அவைகளை சொன்னோம். அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்கள் சொப்பனத்தின் பயனை சொன்னான். இப்போ இங்கே என்ன சொல்லப்படுதுனாக்க, ராஜா கிட்ட இந்த பானபாத்திரக்காரன் அப்போ தான் சொல்கிறான், எங்களுக்கு நாங்கள் ஜெயிலில் இருந்தப்போ இப்படி ஒருத்தர் இருந்தான், இப்படி சொன்னான் அப்படின்னு சொல்லி நினைப்பூட்டக்கூடியதான் இருப்பான். அப்படி நமக்கு வேண்டியவங்க, நம்மளுடைய உதவி செய்வார்கள் நினைத்த நபர்கள் நம்ம மறந்து போனாலும் கூட கர்த்தர் கணக்கில் நம்ம வைத்திருக்கிறார். அவர் நினைப்பூட்ட வேண்டிய காலங்களில் நமக்கு வேண்டியதை நினைப்பூட்டி நம்முடைய காரியங்களை செய்கிறாரு. அதற்கப்புறம் பார்த்தா பார்வோன் அவனை அழைத்து அனுப்புகிறான். அதுவரை அந்த ஜெயிலர் என்ன செய்கிறான், கதவை திறந்து விடும்போது ஒரு சிறை கைதிக்கு கதவை திறந்து விடுறான். இப்போ பார்வோன் அழைப்பை பெற்று யோசேப்பு வெளியே வரும்போது அவன் என்ன, எகிப்தின் அதிபதிக்கு கதவை திறந்து கொடுக்கிற ஒரு காலமாக இருக்குது. அது போல இந்த நாளில் உங்கள் அழைப்பு நிறைவேறும் ஒரு காலத்துக்குள்ளே வந்துட்டீங்க. அது சாதாரண காலம் அல்ல, அது பொற்காலமாக இருக்குது. ஒருவேளை 10 வருஷம் அல்லது 15 வருஷம் பெரிய முழக்கத்தோடு ஆண்டவர் உங்களோட ஊழியத்தை பெரிய அளவில் சந்திக்கிற ஒரு காலம் நமக்கு இருக்குது. நம்முடைய துன்ப காலம் முடிவுக்கு வந்துருச்சு. நித்திய மகிழ்ச்சி என்ன இருக்கும், நம்முடைய தலையின் மேலே இருக்கும். ஒருவேளை யோசேப்பு நினச்சிருக்கலாம், நம்ம ஒருவேளை இந்த சிறைச்சாலையில் செய்கிற இந்த வேலையை வச்சுட்டு கொஞ்சம் காசு கொடுக்குறாங்க, அந்த காசை எடுத்துகிட்டு போய் விடுதலை ஆனோன்னே இந்த எகிப்து தேசத்தில் ஒரு மூலையில் ஒரு வீட்டை கட்டி ஒரு திருமணத்தை பண்ணி 2 பிள்ளைங்களை பெற்று நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி சிறையில் இருந்தப்போ அந்த யோசேப்பு நினச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவனுடைய கஷ்ட காலத்திலே அவனுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் ஏற்பாடு பண்ணி அவனுக்கு அரண்மனை வாழ்க்கையை கொடுத்து ஊழியக்காரனுடைய மகளை, ஆசாரியனுடைய மகளை திருமணம் பண்ணி கொடுத்து 2 குழந்தைகளை கொடுத்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நிறைவாக நடத்தி கூடியவராக இருக்கிறாரு. அதனால் கஷ்டப்படும் போதும் நம்ம மனுஷர் நம்மளை தண்டித்து நடத்தும் போதும் வானம் மூடப்பட்டிருக்கலாம். அந்த கஷ்டப்படும் போதெல்லாம் நினைச்சது நம்ம கலங்கக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். அந்த ரங்கத்தில் நாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். எப்பயுமே ஒரு வேதனையும் இல்லாமல் நமக்கு சில காரியங்கள் நமக்கு கிடைச்சிச்சுன்னா அது என்னன்னா, அது நமக்கு நிலைத்து நிற்காது. அப்போ வேதனையின் ஊடாக நம்ம பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்கள் என்றென்றும் நமக்கு நிலைத்துக்குரியதாக இருக்கிறது. அதனால் நம்மளுடைய அமைதி காரியங்களில் நாம் நினைக்க வேண்டியது, நம் சார்பில் ஒருவர் செயலாற்றி கொண்டு இருக்கிறார். இரண்டாவதாக கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். எப்படி அவர் விரும்புகிற ஒரு பாத்திரமாக கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். நாம் கைவிடப்பட முடியும். ஏன் இந்த வானம் மூடப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இந்த மரியாதை ஏன் இப்படி நமக்கு ஒரு மௌன காலங்கள் வருகிறது, ஏன் பரலோகம் அமைதியாக இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இந்த மரியாளுக்கு ஒரு பெரிய வாக்கு கிடைக்குது, உனக்கு ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த நேரத்தில் ரொம்ப மரியாளுடைய வயது இளமையான ஒரு வயதாக இருக்குது. ஆனால் இந்த எலிசபெத்துக்கு என்னன்னாக்க காலம் கடந்து ஒரு குழந்தை பிறக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய திட்டம் 2 இயேசு கிறிஸ்துக்கும் யோவானுக்கும் பார்க்க போனால் ஒரு சில மாதங்கள் தான் வித்தியாசமே இருக்குது. இவர் யோவான் பிறந்து ஒரு 5 மாதம் அல்லது 6 மாதத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து பிறக்கக்கூடியவராக இருப்பார். ஆனால் தேவனுடைய திட்டம் என்ன, இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்த பண்ணணும், பள்ளங்கள் எல்லாம் நிரம்பப்படணும் அப்படிங்கிறது தான் அவருடைய திட்டம். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு வழியை ஆயத்தம் பண்ணாக்க அவர் எப்போ பிறப்பாரோ அந்த நேரத்தில் தான் யாரை கொண்டு வரணும், யோவானை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தேவனுடைய
திட்டமாக இருந்தது. இந்த யோவான் ஒரு 50 வருஷத்துக்கு முன்பு இந்த எலிசபெத்துக்கும் சகரியாக்கும் பிறந்திருந்தாங்கன்னா அந்த காரியங்கள் என்ன செய்ய முடியாது, நடைபெற்றிருக்கவே முடியாது. அதனால் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள், இந்த தேவ திட்டம் நிறைவேறும்படியாக இந்த எலிசபெத்தை வயதான காலம் வரைக்கும் அவர் காத்திருக்க வச்சு அப்புறம் ஒரு யோவானை கொடுக்குறாரு. அதே மாதிரி மரியாளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து யோவானையும் இயேசுவையும் இந்த பூமிக்கு அறிமுகப்படுத்தி யோவான மூலமாக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெறுங்கிற ஒரு பெரிய திட்டத்தை தேவன் வைத்திருந்தார். அதை நிறைவேற்றும்படி எலிசபெத்து அவ்வளோ நாட்கள் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. மரியாள் இளம் வயதிலேயே ஒரு குழந்தையை பெறத்துக்கான ஒரு தகுதியை பெற்றாங்க. ஏன்னா 2 பேரும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். இந்த நாட்களில் நம்ம யோவானையும் இயேசு கிறிஸ்துவையும் பற்றி பேசாத நாட்கள் கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் இருவரும் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிற அவர்கள் பிறக்கிறதுக்கான காரியங்களை கர்த்தர் நியமித்து கொண்டிருக்கிறார். அதே போல் பெத்லகேமில் ஒரு மனுஷன் இருக்கான். அந்த மனுஷன் பேர் போவாஸ். எடுத்து வாசிப்பா ரூத் 2:4. அப்பொழுது போவாஸ் பெத்லஹேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசிர்வதிப்பாராக என்றார்கள். போதும்பா. அப்ப இந்த போவாஸ் எப்படிப்பட்டவரானா ஒரு பெரிய செல்வந்தர். அவர் பெத்லகேம் ஊரை சேர்ந்தவர். அவருக்கு ஒரு சந்ததியை கொடுக்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய ஒரு திட்டமாக இருந்துச்சு. இங்கே என்னன்னு பார்க்கும்போது அந்த ரூத் புஸ்தகம் முழுவதும் நகோமி அப்படிங்கிறவர் இருக்காங்க. நகோமியோட கணவர் 2 பிள்ளைங்க. இங்கே எல்லாமே இந்த பெத்லகேமில் பஞ்சம்னால அவங்க எல்லாம் மோவாப் தேசத்துக்கு கடந்து போகிறாங்க. மோவாப் தேசத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது நகோமி தன்னுடைய கணவரை இழந்து போகிறா. தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் மோவாப்லேயே திருமணம் முடிச்சு வச்சிருக்கிறாங்க. தன்னுடைய 2 மகனும் இறந்து போகிறாங்க. அப்போ அந்த குடும்பம் முழுவதும் என்னன்னா அந்த ஆண் வர்க்கத்தையே இழந்து, அந்த நாட்களில் ஆண் வர்க்கம் இருந்தால் தான் சம்பாதித்து கொடுப்பாங்க, சாப்பிட்றதுக்கான ஒரு வழியே இருக்கும். ஆனால் இந்த இடத்துல என்னன்னாக்க அந்த ஆண் வர்க்கம் எல்லாம் போன பிறகு இந்த நகோமி தன்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சு கொண்டு, நாம் இங்கே இருந்தால் நடக்காது, நம்ம எங்கே போகலாம், பெத்லகேமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவள் தன்னுடைய மருமகள்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் போங்க, நான் என் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ரூத் என்ன பண்ணா, நகோமியே பற்றி கொண்டவளாக அவளோடு சேர்ந்து பெத்லகேம் வர்றாங்க. ரூத்தும் நகோமியும் பெத்லகேம் வரும்போது அது என்ன வார்கோதுமை அறுப்பின் நாட்களாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு நாட்களில் அவங்க திரும்பி அங்கே வராங்க. அங்கே இருக்கும்போது இந்த போவாசுடைய கண்கள் யார் மேலே படுது, ரூத் மேலே படும்படியான சில காரியங்கள் நடக்குது. முதல்ல இந்த ரூத் கதிர்களை பொறுக்கி கொண்டு தான் இருந்தார். எல்லாரும் அறுத்த கதிர்களை அங்கங்கே விழுந்து கிடக்கிற கதிர்களை அவர் பொறுக்கி சேர்த்து கொண்டு போய் தனக்கு ஆகாரமாக பயன்படுத்தி கொண்டிருந்தார். கொஞ்ச நாட்கள் ஆக 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 என்ன ஆச்சுனாக்க ரூத்துக்கும் போவாசுக்கு இடையில ஒரு திருமண காரியத்தை தேவன் ஏற்படுத்தி வைத்து கதிர் பொறுக்கி கொண்டு இருந்த அந்த ரூத்தை மேஜையின் மேலே அமர்ந்து வார்கோதுமை அப்பங்களை சாப்பிடத்தக்க ஒரு பெண்ணாக கர்த்தர் மாற்றினாரே. இவர்கள் மூலமாக கர்த்தர் ஒரு சந்ததியை கொடுத்தார். அந்த சந்ததி, அந்த மகன் பேர் தான் ரூத்துக்கும் போவாசுக்கும் பிறந்த அந்த பிள்ளை தான் ஓபேத்தாக இருந்தான். இந்த ஓபேத் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஈசாயுடைய தகப்பனாக இருந்தார். இந்த ஈசாய் யாருன்னா தாவீதுடைய தகப்பனாக இருந்தான். இந்த ஈசாய்க்கு 8 பிள்ளைங்க, அதில் தாவீது ஒரு பிள்ளை. இந்த தாவீதுடைய சந்ததியில் யார் வந்தார்னா இயேசு கிறிஸ்து வந்தார். அப்ப அந்த இயேசு கிறிஸ்து போவாசுடைய அந்த இது மூலமாக உருவாக்குறதுக்காக இத்தனை 3 பெண்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு பெரிய கண்ணீருக்குள்ள ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில் அவர்களுடைய ஆரம்பம் எங்கன்னு பார்த்தா நகோமி குடும்பத்தில் தான் ஆரம்பிக்குது. அப்போ நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா இழப்புகளிலும் எல்லா கண்ணீர்களும் என்ன இருக்குன்னா தேவனுடைய ஒரு பின்னணி இருக்குது. அவரை சார்ந்து நம்ம வாழும்போது நமக்குள்ளே என்ன உண்டாகுனாக்க நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. இந்த ரூத்து இயேசு கிறிஸ்துவனுடைய கொள்ளுப்பாட்டியாக அவர்கள் மாறுகிறார்கள். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவரே பாஸ்டர் எல்லாருமே வந்து முன்னேறிட்டு இருக்கிறாங்க, எனக்கு வருஷம் வீணாக போயிட்டே இருக்குது, எனக்கு என்னமே எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கிருபையை தேடுங்க. இந்த நாளில் கிருபை உங்களிடத்தில் தேடி வந்துச்சுனாக்க 30 வருஷம் தாமதமான என்னன்னா 30 நாளில் ஆண்டவர் சரி செய்து கொடுப்பார். அதற்கு என்ன தேவைன்னா கிருபை தேவை, தேவ கிருபை தேவை. மனுஷருடைய கிருபை காட்டில் தேவனுடைய கிருபை நம்ம நாடி இருக்கும்போது பல வருடங்கள் நம்ம கடந்து போன அந்த எல்லா கண்ணீரையும் கர்த்தர் சில நாட்களில்
நன்மையாக முடிய பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அதே போல் 5 வருடமா 50 நாட்கள் செய்ய வேண்டிய திராட்சை ரசம் என்னாச்சுன்னா 5 நிமிஷத்தில் ஆண்டவர் ருசி உள்ளதாக மிகவும் சிறப்பாக அவர் செய்து கொடுத்தார். அதனால் அருமையான குடும்பங்களே, அருமையான ஜனங்களே, உங்களுடைய காலம் இன்னும் முடிவடையல, உங்களுடைய காலம் இன்னும் முடிவடையல, உங்களுடைய ஊழியம் இன்னும் முடிவடையல, உங்களுடைய அழைப்பு முடிவடையல. எல்லாம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது, எல்லாமே தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது. இந்த நாளில் நாம் உடைந்து போகக்கூடாது. தேவ ராஜ்யத்தை நோக்கி நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் நாம் இருக்கும்போது நாம் என்ன செய்வோம்? நம்மளை கட்டி எழுப்பி கொண்டு இருக்கும்போது நாம் சிறப்பான ஒரு மாளிகையாக, தேவனுக்கு உகந்த ஒரு மாளிகையாக நாம் கட்டி எழுப்பப்படுவோம். 2:52 கொஞ்சம் வாசிங்கப்பா. இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று சொல்லப்பட்ட போது தேவகுமாரனுக்கே அந்த அதிகமான விருத்தி தேவை என்றால் நாம் இந்த வாழ்க்கையில் வெற்றிகரமாக முடிக்க நமக்கு எவ்வளோ தேவ கிருபை வேணும், எவ்வளோ ஞானம் வேணும், எவ்வளவு நம்ம பக்குவப்படணும். இதை நாம் உணர்ந்தவர்களாக, இதை சிந்தித்தவர்களாக இந்த நாளில் நம்ம கடந்து போவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்தி தேவ சமூகத்தில் நான் கடந்து வருகிறேன். இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆமீன். ஜெப தேவைக்கு 9894913619. எல்லாரும்